வணக்கம். வோட் சோர் கத்தி சோர் என்கிற இந்த கரகோஷம் பிரைம் மினிஸ்டர் மோடியை, அமித்ஷாவை, ஒட்டுமொத்த பிஜேபியை உறங்க விடவில்லை. கனவில் கூட இதுதான் அவர்களுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி தப்புவது என்று நீங்க பார்க்கும்போது ஒரு எமோஷனல் கார்டு, மம்மி பாவம் என்கிற அந்த எமோஷனல் கார்டை இன்னைக்கு எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார். என்னுடைய மறைந்த தாயார், அவரை கொச்சையாக பேசிவிட்டார்கள் என்று கூறினார்கள். இன்னொரு பக்கம் சோனியா காந்தி இந்த நாட்டு சிட்டிசனே கிடையாது, ஓட் சோரி என்கிற விவகாரத்தை சோனியா காந்தி தான் தொடங்கி வைத்தார் 1980 ஒட்டுமொத்த பிஜேபி, அதில் பிஜேபியின் ஐடி விங்காக இருக்கட்டும், பிஜேபியின் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், அனைவருமே தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் இதை எடுத்து வைத்தார். இது மட்டுமல்ல, டெல்லியின் ரவுஸ் கோர்ட்டில் இது வழக்காகவும் போனது. நீதிபதி அந்த பேப்பரை பார்த்து இவர்களுடைய முகத்திலேயே கிளச்சி வீசிவிட்டார். அப்போ அடுத்த கால் மறுபடியும் மம்மி பாவம். இந்த மம்மி பாவம் வரக்கூடிய செப்டம்பர் 17 நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள். நரேந்திர மோடி பீகார் சென்று பிண்ட தானத்தை கொடுக்க போறார் தன்னுடைய தாயாருக்காக. ஏற்கனவே இவருடைய தம்பி மற்ற குடும்பத்தினர்கள் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் அவருடைய தாயாருக்காக பிண்டதானத்தை முடித்து விட்டார். இப்போ மீண்டும் ஒரு முறை. காரணம் வரக்கூடிய பீகார் எலெக்ஷன். இன்னொரு அந்த இமோஷனல் கார்டு. இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த அளவில் ஓட்டிற்காக, தன்னுடைய அரசியலுக்காக தன்னுடைய தாயாரை பயன்படுத்தினார். டிமானிட்டைசேஷனும் போது தன்னுடைய தாயாரை வங்கி வரிசையில் நிக்க வைத்து அதற்கான படங்களை எடுத்து காட்டினார். பாருங்க, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய தாயாரே வரிசையில் நிற்கிறார். இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய தாயாருடைய காலெல்லாம் கழுவி அந்த பூஜை எல்லாம் பண்றது, அது ஒரு ரீலாக எடுத்து காட்ட. 2024 வரும்போது பிரைம் மினிஸ்டர் மோடி நான் நான் பயாலஜிக்கல் என்று கூறிவிட்டார். நான் ஆகாயத்திலிருந்து வந்தேன், தாயாருடைய வயிற்றில் இருந்தெல்லாம் நான் வரவேன். அப்போ தன்னுடைய தாயாரையே கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை எந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரோ அதே தாயாருடைய பிண்ட தானத்தை இப்போ பீகாரில் செய்ய போகிறார். சோனியா காந்தியோட விவகாரம், பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய பிண்ட தானம், இந்த இரண்டை பற்றியும் மிகவும் ஆழமாக உங்களுக்காக நான் செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த அளவில் அரசியலுக்காக எதை வேணாலும் செய்வோம் என்கிற, எந்த விதமான எமோஷனல் கார்டையும் பிளே செய்வோம் என்கிற இந்த வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். செப்டம்பர் 17 நரேந்திர மோடியின் தாயாரான ஹீராபா அவருடைய பிண்டதானம் நடக்க போகிறதாம் பீகாரில் இருக்கக்கூடிய கயா. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியின் தாயார் ஹீராபா டிசம்பர் 30 2022 இறந்துவிட்டார். கயாவில் எந்த புண்டதானத்தை கொடுக்க போறாரோ அது ஏற்கனவே மே 7 2023 இவருடைய தம்பி மற்றும் மற்ற குடும்பத்தினர்களை வைத்து அந்த பிண்டதானம் முடிந்துவிட்டது. இதை பற்றி சுப்ரியா ஷிரட்டே ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார், படிக்கிறேன் கேளுங்க. पूरे सम्मान के साथ हिंदू धर्म में पितरों का पिंडदान एक बार होता है. सनातनम हिंदू அதை பற்றி பேசக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அதே சனாதன தர்மப்படி பிண்டதானம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான். மறுபடி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அந்த எலெக்ஷனுக்காக இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில், நாளைக்கு கயாவில், நாளான்னைக்கு தமிழ்நாட்டில் வந்தெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு முறைதான் ஆஸ் பர் सनातन धर्म. जब छोटे भाई ने माताजी पिताजी का 7 मई 2023 को पिंडदान कर दिया था. இவருடைய பெற்றோர்களுக்கு 7 மே 2023 பிண்டதானத்தை செய்து முடித்த பின்பு मोदी फिर से गया जी जाकर 17 सितंबर को माताजी का पिंडदान क्यों कर रहे हैं? அப்போ எதற்காக 17 செப்டம்பர் மாதம் மீண்டும் ஒரு முறை அதுவும் கயா சென்று இந்த பிண்டதானத்தை செய்ய போகிறார்? और जिस दिन पिंडदान हो रहा था उस दिन कर्नाटका में रोड शो क्यों कर रहे थे? 2 ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். முதல் ஆதாரம் நீங்க பார்க்கிறீர்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல. पिंडदान ऑफ प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी
was done on May 7th, 2023. இதில் ரொம்பவே தெளிவாக எழுதியிருக்கிறது. performed at Dharma Savdha Ghat, parliamentary constituency of வாரணாசி. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கான்ஸ்டிடியூன்சியான வாரணாசி 2023ஆம் ஆண்டு. அடுத்த வருஷம் லோக்சபா எலெக்ஷன் இல்லையா? பாருங்க, என்னுடைய தாயாருடைய பிண்டதானமே இங்கேதான் நடந்தது என்று அப்போ அதற்கு அதை காட்டுவதற்காக அங்க நடந்தது. ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்து கொள்ள. பிரைம் மினிஸ்டர் மோடி அன்னைக்கு என்ன செய்து கொண்டிருந்தாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இது பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய நோட்டிபிகேஷன் நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு. மே 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் டூயிங் அ ரோட் ஷோ இன் பெங்களூர். அரசியல் ரோட் ஷோ தன்னுடைய தாயாருடைய பிண்டதானத்தை விட முக்கியமாக இருந்தது. அதனால் அவர் அங்கு போய் கலந்து கொண்டார். இன்னொரு சில அலிகேஷனை நீங்க பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி மூத்த மகன் தாய் இறக்கும் போது சாதாரணமாக ஹிந்து சனாதன முறைப்படி ஹெட் ஷேவ் பண்ணுவார்கள், முடி இறக்குவார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி முடியும் இறக்கவில்லை, தாடியும் இறக்கவில்லை. அப்போ எந்த விதமான மம்மி பாவம் என்கிற அந்த இமோஷனல் கார்டை நீங்க இன்னைக்கு பிளே செய்கிறீர்கள் என்கிற இந்த கேள்வி முன் வருகிறது. சரி, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, அனுமா ஆச்சாரியா அவர் இந்த சனாதன தர்மத்தை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஒரு சில விவரங்களை பகிர்ந்திருக்கிறார். கருட புராணம் மற்றும் சனாதன ட்ரெடிஷன் படி நீங்க பார்த்தீர்கள்னா, அப்பா அதாவது தகப்பனார் அவருடைய பிண்டதானம் கயாவில், எங்க இப்ப இவர் போறாரோ அந்த இடம் பீகாரில் இருக்கிறது கயாவில். தாயாருடைய பிண்டதானம் சித்தப்பூர் which is in குஜராத். இந்த இடங்களில் தான் சாதாரணமாக செய்வார்கள். ஏன் நீங்க குஜராத்ல போய் செய்வதில்லை, எதற்காக கயா செல்கிறீர்கள்? இது ஒரு கேள்வி. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, கயாஜி, காஷி, பிரயாக்ராஜ், சித்தப்பூர், ராமேஸ்வரம், இது போன்ற இடங்கள் இது ஒரு ஆஸ்தாவிற்கான இடங்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா எத்தனையோ ட்ரெடிஷன், எத்தனையோ முறைகள் இருக்கும்போது கயாவை எதற்காக நீங்க தேர்வு செய்தீர்கள்? ஏற்கனவே ஒரு முறை அந்த பிண்டதானம் செய்த பின்பு. இதற்கு பின்னாடி மிக தெளிவான விஷயம், வரக்கூடிய பீகார் எலெக்ஷனில் ஒரு இமோஷனல் கார்டு. பாருங்க, என்னுடைய தாயாருடைய பிண்டதானத்தை 3 வருடங்கள் பொறுமையாக இருந்து காத்து கொண்டிருந்து பிரச்சாரம் நடக்கும்போது, எலெக்ஷன் வருவதற்கு முன்பு நான் பீகாரில் வந்து இந்த பிண்டதானத்தை செய்திருக்கிறேன், என்னுடைய தாயார் பீகாருடைய தாயார் என்று கூறுவார்கள். எந்த அளவில் கேவலமான அரசியல் என்று நீங்க பாருங்க. சரி, இந்த விஷயத்தை அப்படியே ஓரம் கட்டிவிடுங்கள். இப்போ டெல்லியின் ரவுஸ், இதில் சோனியா காந்தியை அவருடைய சிட்டிசன்ஷிப்பை பற்றி, அவருடைய ஓட்சோரி கனெக்ஷனை ஒரு சில நபர்கள் தேடி அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பற்றி விகாஸ் திரிபாठी என்கிற ஒரு நபர் செக்ஷன் 175(4) பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, இந்த சட்டப்படி சோனியா காந்தி ஃபார்ஜரி டாக்குமெண்ட்ஸ்களை வைத்து 1980ஆம் ஆண்டு அவருடைய பெயர் இந்த எலக்டோரல் ரோலில் வந்துவிட்டது. அவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைத்தது 1983ஆம் ஆண்டு. 1983ஆம் ஆண்டு சிட்டிசன்ஷிப் கிடைப்பதற்கு முன்பே இவர் voting லிஸ்டில் இவருடைய பெயர் வந்துவிட்டது. 82ஆம் ஆண்டு அதை நீக்கியிருக்கிறார்கள், மறுபடியும் அதை சேர்த்திருக்கிறார்கள் என்கிற ஒரு டாக்குமெண்டை செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரை ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இவர்கள் பரப்பியிருக்கிறார்கள். யாரெல்லாம்? பிஜேபியின் ஐடி விங், த சீஃப் ஆஃப் ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி அமித் மால்வியா, ஒரு ஆதாரமாக ஒரு பேப்பரை, ஸ்கேண்ட் பேப்பரை வைத்து, இந்த பாருங்க இது டாக்குமெண்ட் இருக்கு, 1983ஆம் ஆண்டு தான் அவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைத்தது, 80ஆம் ஆண்டே அவருடைய எலக்டோரல் ரோல்ல பேர் வந்துருச்சு, இப்ப வரை கைது செய்யுங்கள், இவர் மீது எஃப்ஐஆர் போடுங்கள். ராகுல் காந்தி ஓட் சோரி என்று எதை கதறுகிறாரோ, தன்னுடைய தாயாரை பற்றி பேசுவாரா என்கிற ஏராளமான அலிகேஷன். இவர் மட்டுமல்ல, அனுராக் தாக்கூர் அவரும் இதை ஆம்பிளிஃபை செய்திருக்கிறார், சம்பித் பாத்ரா அவரும் ஆம்பிளிஃபை செய்திருக்கிறார். அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் சோனியா காந்தியோடைய இந்த விஷயத்தை வைத்து ஒரு கேம்பெயினை நடத்த பார்த்தார்கள், ஃபெயில் ஆகிவிட்டது. இந்த நபர், அதாவது மிஸ்டர் திரிபாठी,
ரவுஸ் எவென்யூ கோர்ட்டில் இந்த வழக்கை போட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அதை பார்த்த உடனேயே இவர்களுடைய மூஞ்சிலே தூக்கி வீசிட்டார். இதெல்லாம் ஒரு வழக்குன்னு நீங்க எடுத்துட்டு வர்றீங்களா? எந்த ஆதாரத்தை வைத்து இந்த வழக்கை நீங்க போட்டீர்கள் என்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது நீங்க கொண்டு வந்த இந்த காகிதம் ஃபேக் காகிதம், இதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இட்ஸ் அ ஃபேக் டாக்குமெண்ட். சோனியா காந்தி ஃபார்ஜரி செய்தபடி எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இந்த காகிதத்தை வைத்து இதை நாங்கள் அக்செப்ட் செய்ய முடியாது. He rejected the case. இப்போ என்ன செய்வதென்றே இவர்களுக்கு புரியவில்லை. பீகார் பந்த் செய்து பார்த்தோம், மம்மி பாவம் என்கிற கார்டை போட்டு அது ஃபெயில் ஆகிவிட்டது. இப்போ ராகுல் காந்தி மீது ஏராளமான அலிகலேஷனை எடுத்து வைத்தோம், அதுவும் ஃபெயில் ஆகிவிட்டது. சோனியா காந்தி என்கிற இந்த இன்னொரு ட்ரம்ப் கார்டை போட்டு பார்த்தோம், அதுவும் ஃபெயில் ஆகிவிட்டது. இப்போ 17ஆம் தேதி சனாதன தர்மம் படி பிண்டதானம் என்கிற இன்னொரு நாடகத்தை நடத்தப் போகிறோம். அது என்ன ஆக போகிறது யாருக்குமே தெரியும். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி வாரணாசி சென்ற போது எட்டி பார்த்தாலும் மக்கள் கிடையாது, அதுவும் ஃபெயில் ஆகிவிட்டது. அப்போ ஒவ்வொரு நாளும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த இமேஜ் சரியும் போது, இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பொய்கள் உடையும் போது நிலை வெளிவர தொடங்கிவிட்டது. இப்போ இதற்கான ஃபேக்ட் செக்கும் எடுத்து காட்டுகிறேன். 1946ஆம் சோனியா காந்தி இட்லியில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். சோனியா காந்தி ராஜீவ் காந்தியுடைய திருமணம் 1968ஆம் ஆண்டு நடந்தது. 68ஆம் ஆண்டிலிருந்து சோனியா காந்தி இந்தியாவில் இருப்பது 2019ஆம் ஆண்டு ஒரு ஆர்டிஐ வழியாக வெளிவந்த டாக்குமெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா சோனியா காந்தியுடைய அந்த சிட்டிசன்ஷிப் அவர் கையிலே இருந்திருக்கிறது. அதாவது சிட்டிசன்ஷிப்பை விட்டுக் கொடுக்கவில்லை. 83ஆம் ஆண்டு வரும்போது சோனியா காந்தி நேச்சுரலாகவே, அதாவது இத்தனை ஆண்டுகள் ஒரு நாட்டில் நீங்க வசிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நாட்டின் சிட்டிசன்ஷிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதன்படிதான், அதாவது எந்த ஷார்ட்கட் வழியும் அவர்கள் இருக்கவில்லை. ஒரு நாட்டில் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம், இதுக்கப்புறம் இந்த நாடு தான் நம்மளுடைய நாடு. 1968ஆம் ஆண்டிலிருந்தே அவர் இந்தியாவுடைய மருமகள் தான். சோனியா காந்தி is as Indian as all other women in this country. அன்னை தெரேசாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவரும் இந்தியர் கிடையாது, வெளிநாட்டினர் தான். ஆனால் அவரை இந்தியர் என்று தான் நாம் பார்த்தோம். என்னைக்குமே அவர் வெளிநாட்டை சார்ந்த பெண்மணி என்று நாம் பார்த்ததே கிடையாது. She was as Indian as other women. அதே போன்றுதான் இந்தியாவை தன்னுடைய நாடு போன்று அக்செப்ட் செய்த சோனியா காந்தி, அவர் மீது இவர்கள் வைக்கக்கூடிய அலிகேஷன் இப்படித்தான் இருக்கும். 1980ஆம் ஆண்டு அலிகேஷன், பிஜேபி ஷேர்ட் அ பேப்பர், நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஷீட்டை நியூ டெல்லி கான்ஸ்டியூவன்சியில் சோனியா காந்தியுடைய பேர், அப்போ அவருடைய வயது 33, ராஜீவ் காந்தியுடைய மனைவி ஜனவரி 1980ஆம் ஆண்டே சேர்க்கப்பட்டு விட்டது. No independent verification confirmed this as a fraudulent. யாருமே இதை ஃப்ராடாக சேலஞ்ச் செய்யவில்லை, யாருமே இதை ஃப்ராடாக எடுத்து பார்க்கவும் இல்லை. 1968ஆம் ஆண்டிலிருந்து சோனியா காந்தி இந்தியாவில் தான் இருக்கிறார். 83ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டது. 83ஆம் ஆண்டு அவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைத்தது. 80ஆம் ஆண்டு சிட்டிசன்ஷிப் கிடைப்பதற்கு முன்பே அவருடைய பேர் சேர்க்கப்பட்டது. 82ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. இந்த அனைத்து அலிகேஷனுமே கோர்ட்டில் போய் ஃபியூஸ் ஆகிவிட்டது. கோர்ட் இதை அக்செப்ட் செய்ய முடியாது. ரெக்கார்ட் ஷோஸ் deletion of 82 is confirmed, but 1980sல எந்த காகிதத்தை நீங்க காட்டுகிறீர்களோ இந்த காகிதத்தை யாருமே சேலஞ்சும் செய்யவில்லை. இதற்கான ஆதாரம் இது உண்மையான பேப்பரா இல்லையா என்று கூட யாருக்குமே தெரியாது. இது கோர்ட் எடுத்து வைத்த விஷயம். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அவருடைய ஃபாரின் எவிடன்ஸ் நான் சப்ஸ்டான்ஷியல் என்று கூறியிருக்கிறார்கள். The court rejected hinges on this. Tripaঠি's appeal offer no proof of intent or document tampering, rarely solely on timeline basis. 2004 to 2006 BJP-led citizenship inquiries yield no charges. 2004ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரை BJP-led government
அவர்களும் ஒரு சிட்டிசன்ஷிப்கான அந்த இன்கொயரி நடத்தும் போது அவர்களும் எந்த விதமான அலிகேஷனும் எடுத்து வைக்கவில்லை. அவர்களும் இதை எடுத்துக்காட்டவில்லை. ஆல்ட் நியூஸ் இந்த விஷயத்தை பிஜேபி ஆகஸ்ட் கிளைம், பிஜேபியுடைய இந்த கிளைம் மிஸ்லீடிங் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். அனைத்து ஃபேக்ட் செக்கர்ஸ்களுமே இதை ஃபேக்ட் செக் செய்து இதை போலியான ஃபேக்ட் செக் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். கோர்ட் டிஸ்மிஸஸ் திஸ் கேஸ் ஆன் September 11, 2025. இதற்கப்புறம் என்ன செய்வது? அமித் மால்வியா இப்போ அடுத்த ஆங்கிளில் இதே ஓட் சோரியை டிஃபென்ஸ் செய்வதற்கான வேலையை பார்க்கிறோம். அனுராக் தாக்கூர் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து பாருங்க, ராகுல் காந்தி எந்த அலிகேஷன் எடுத்து வைக்கிறாரோ அதே போன்ற எங்களுக்கும் ஓட் சோரி நடந்திருக்கிறது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் இது போன்ற 6 கான்ஸ்டியூன்சி அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவர்களும் ஓட் சோரி. அப்போ எந்த ஓட் சோரியை ராகுல் காந்தி அலிகேஷனாக எடுத்து வைத்தாரோ அதில் முத்திரையை குத்தக்கூடிய வேலையை இதே அனுராக் தாக்கூர் செய்துவிட்டார், அமித் மால்வியா செய்துவிட்டார். இப்போ சிந்தித்து பாருங்கள், இந்த எமோஷனல் கார்டை, மம்மி பாவம் என்கிற இந்த எமோஷனல் கார்டை இப்படியெல்லாம் இவர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறார். எப்படி இவர்கள் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். சனாதன தர்மம் ஹிந்து மதத்தையே தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நபர்கள், அவர்கள் ஹிந்து மதத்தை, ஹிந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களா? சனாதன தர்மம் எப்பவுமே பவருக்கு ஆசைப்பட்ட தர்மம் கிடையாது. எப்பவுமே நாங்க சாசனத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்காத அனைத்துமே சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு மதம் தான் ஹிந்து மதம். ஹிந்துத்வா வேற, ஹிந்துசம் வேற. இவர்கள் ஹிந்துசம் என்கிற விஷயத்தை ஹிந்துத்வா என்கிற அந்த போர்வையில் மறைத்து தன்னுடைய ஐடியாலஜியை திணிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். ஹிந்துத்வா சாவர்கர் அவர்களால் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஹிந்துத்வாவிற்கும் ஹிந்துசத்திற்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அது வேறு, இது வேறு. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக தெரிவிக்கலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.